பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலி தூய ஆரோக்கிய அன்னையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்தருளும். இது பவனி வரும் இடம் எல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, நிறைவேறு கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சின்னமலை ஆரோக்கிய தாயை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது அர்ச்சித்து புனிதப்படுத்த இருக்கிறது. எனவே அருள் தந்தை ராக் சின்னப்பா அவர்களுடைய கரங்களால் நமக்கு இப்பொழுது அன்னையினுடைய இந்த திருக்கொடியானது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. எனவே நன்றி உள்ளவர்களாக இந்த 10 நாள் விழாவை நாம் அர்ப்பணிக்கவிருக்கிறோம். முதல் நாளாக இன்று கொடியேற்றத்தோடு இந்த விழாவை தொடங்குகிற வேளையில் இந்த கொடியேற்றத்தில் நாம் பயன்படுத்துகிற புதிய கொடியினை இறைவன் ஆசீர்வதிக்கும் பொருட்டு மன்றாடுவோம். இருக்கிற இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய இடம் இக்கொடி பவனியில இப்பொழுது எடுத்துச் செல்லப்படுகிற போது இந்த அன்னையை இன்றைக்கு நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவனாக மக்கள் நன்றி செலுத்துகிற அன்னையின் பாதுகாவலிலே என்றும் அவர்கள் வாழ இந்த பவனி இந்த பவனியில நாம் திருக்கொடியை ஏற்றி அலங்கரித்திருக்கும் தேரினை புனிதப்படுத்தி அருளும். இதன் மூலமாக பவனியில எழுப்பப்படுகிற சிவங்கள், வேண்டப்படுகிற வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள், மேலும் எங்களது அத்தனை பக்தி முயற்சிகளும் மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேண்டுகிற அத்தனையும் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் பேரிலே மன்றாடி வேண்டுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த கொடி தாங்கியிருக்கிற வாகனத்தை தேரினை ஆசீர்வதிப்பாராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அன்னையினுடைய திருக்கொடியை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தியவர்களாய் அன்னை நோக்கி பாடுவோம். வாழ்க 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 அன்பு பிள்ளைகளே,
கொடிக்கு முன்னாடி போங்க, முன்னாடி கொடிக்கு முன்னாடி போங்க, கொடிக்கு முன்னாடி போங்க. வேற இருக்கிறாரு ஒரு சரி போங்க. பவர் சபை சரி போங்க, முன்னாடி போங்க, முன்னாடி போங்க. மாதா பேர் வருது. தேவையாவையும் தருபவளே, வேண்டிய வரங்களை தாருமம்மா. உந்தன் பாதம் நாடி வந்தோம், உண்மை எங்கும் தேடி வந்தோம். மறைச்சுக்கிறா வண்டி போயிடாண்டா உள்ள.
அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள அன்னையை தயார்படுத்திக் கொள்வோம். அன்னையினுடைய திருப்பதியானது நம்முடைய ஆலயத்தை நம்முடைய திருப்பதி நோக்கி வந்து நேரத்திலே நம்முடைய அன்னையினுடைய திருப்பதியும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்னையிடம் நம்முடைய கவலைகளை கஷ்டங்களை அங்கே வாழ்க, அங்கே வாழ்க, இந்த தாயே வாழ்க, ஆரோக்கியத்தால் இந்த திருத்தலத்தை நாடுகின்ற ஒவ்வொருவரையும் பல ஆசீர்வாதங்களோடு நிரப்பி அனுப்பியிருக்கிறார். எனவே அந்த தாய்க்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இந்த பக்தியோட நினைவுடைய பகுதியை நாடி வேண்டுவோம். தயவு செய்து இறை மக்களை வழிநடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் செல்ல அன்னையிடம் வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அன்னையுடைய திருக்கொடியானது நம்முடைய திருக்கொடி மரத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுகிறது. எனவே இறைமக்கள் வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறைமக்கள் அன்னையுடைய திருக்கொடிக்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மை அர்ச்சித்து ஆசீர்வதிக்க இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் அன்னையினுடைய இந்த திருக்கொடியை நாம் இன்னும் சில நிமிடங்களிலே வானுயரை ஏற்றி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கிறோம். எனவே நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அன்னையின் வழியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் அன்பு மக்களே, இப்பொழுது நாம் அன்னையினுடைய திருக்கொடியை நம்முடைய ஆயிரம் பிரசன்னத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு நாம் துவங்க இருக்கிற இந்த முதல் நாளாகிய இன்று இறைவன் இந்த அன்னையினுடைய பிரசன்னத்தின் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்திட நாம் சிறப்பாக வேண்டுவோம். அன்னைக்கு கரம் கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் கூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கரம் கூவிப்போம், கண்ணீரில் இறைவன் உயிர் கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கண்ணீரில் இறைவன் உயிர் கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், தினம் அவர் புகழினை பாடிடுவோம்.
அன்னைக்கு கரம் கூவிப்போ. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உமடியாலும் எம் தாயுமான சின்னமலை தூய ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது அன்னையினுடைய திருக்குடியானது நம்மிடையே வந்திருக்கிற ஆயர் அவர்களால் கொடியேற்றம் செய்யப்பட்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை வழங்க இருக்கிறார்கள். எனவே நம்முடைய கருத்துக்களை நம் மனதில் கொண்டு நாம் இந்த திருநிகழ்விலே பக்தியோடு பங்கெடுப்போம். கடந்த 474 ஆண்டுகளாக அன்னையின் வழியாக இறைவன் நம்மை பல்வேறு விதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அருட்கொடைகளை நிறைவாக தந்து வழிநடத்தியிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இன்றைய நாளிலே இந்த அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறும் விதமாக நாம் அனைவரும் இந்த 4 நூற்றாண்டுகளை கடந்த பவள விழாவை நாம் துவங்க இருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் இந்த அன்னையின் வழியாக நமக்கு தொடர்ந்து பல ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்க இந்த அன்னையிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். மேலே ஏற்றப்படுவது குடியாக இருந்தாலும் இறங்குவதோ அன்னையின் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. எனவே இந்த அன்னையினுடைய இந்த உடனிருப்பு நம் அனைவருக்கும் பல ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர அந்த அன்னையிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்ப வேண்டுதல்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கான நல் ஆசீர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுகிற அனைத்து வரங்கள், நம்முடைய குடும்ப உயர்விற்காக நாம் எடுக்கிற அனைத்து முயற்சிகள், நம்முடைய வாழ்வு மேம்பட நமக்கு ஏறெடுக்கிற அத்தனை முயற்சிகளும் நம்முடைய சின்னமலை ஆரோக்கிய தாயினுடைய உடனிருப்பினால் ஆசீர்வதித்தினால் நாம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட இன்றைய நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். வாழ்வின் ஏற்றத்தில் வழித்துணை அன்னை மரியாள் என்கிற மைய சிந்தனையிலே நாம் இந்த ஆண்டினுடைய துவக்க நாளிலே இருக்கிறோம். பாடி முடிப்போம். அன்புக்குரிய இறைமக்களை வேண்டிய ஆசீர்வாதங்களை நினைத்துக் கொள்வோம். மேலே உயர்கின்ற இந்த திருக்குடி ஆண்டவருடைய பரிந்துரையை நாடி நமக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுத் தரப்போகிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் பக்தியோடு இந்த திருநிகழ்வை பங்கெடுப்போம்.
இப்பொழுது நம்முடைய வந்திருக்கிற அந்தமான் போர்ட் பிளேயர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் விசுவாசம் செல்வராஜ் ஆண்டகை அவர்கள் இந்த 475வது ஆண்டினுடைய துவக்க நாளாக என்று இந்த திருக்குடி ஏற்றி நம் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர இருக்கிறார். எனவே நாம் அனைவரும் அன்னையை நோக்கி நாம் மன்றாட இந்த ஒலிப்பேழையில் எழுப்பப்படுகிற பாடலோடு மக்களை வருக வருகவென அழைக்கிதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோவிலாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்கிறம்மா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தேவனின் தாயே தன்னை உலகிற்கு தந்தித்த தேவனின் தாயே தேடி அன்னையே ஆரோக்கிய மாதாவே உண்மை அன்றியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உண்மை அன்றியே வந்தவர்கள் பல கோடி. வைத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட குற்றவள்ளி அல்லவா. வைத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட குற்றவள்ளி அல்லவா. ஐயங்கேசுவை வயிற்றில் சுமந்து பெற்றவள்ளி அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயை உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா.
வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற தாயே வாழ்க, எங்களை வழிநடத்துகின்ற தாயே வாழ்க, எங்கள் குடும்பத்தில் என்று தங்குகிற தாயே வாழ்க, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்ற தாயே வாழ்க, எங்கள் விண்ணப்பங்களை மகனிடம் எடுத்துச் செல்லுகின்ற தாயே வாழ்க. நம்பிக்கை தூணிலே நம் அனைவரின் நம்பிக்கையாக தஞ்சம் புகுத்து இருக்கிற சின்னமலை ஆரோக்கியத்தாய் நம் அனைவரையும் தன்னுடைய மகனிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இன்றைய நாள் தொடர்ந்து நம்முடைய உடனிருப்பை இந்த நாள் திருவழிபாட்டிலே ஒன்றிப்போம். அன்புக்குரியவர்களே, அடுத்த நிகழ்வாக இந்த 425வது ஆண்டினுடைய சிறப்பின் முக்கியத்துவமாக நம்முடைய திருத்தலத்திலே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அன்னையினுடைய திருச்சுருபம் இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு பிறகு நாம் எல்லோரும் பவனியாக இருக்கிற அந்த மகனை தாங்கி வைத்திருக்கிறோம். நம் அனைவரையும் இந்த திருத்தலத்திற்கு வர இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நம்ம தாயினுடைய திருச்சுருபம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்னையினுடைய திருச்சுருபம் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட இருப்பதனால் அங்கே இருக்கிற இறை மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக வந்து கூடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தலத்தில் வந்திருக்கிற அத்தனை இறை மக்கள் இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்களுக்கு வழி கொடுத்து நாம் இப்பொழுது இந்த திருவிழாவுக்குள் நுழைவோம். எனவே அன்னையினுடைய இந்த திருச்சுருபத்தை இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. அன்னையினுடைய திருச்சுருபம் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வேண்டிய அற்புதங்களையும் அருள்வளங்களையும் நிறைவாக இந்த அன்னையின் வழியாக நம்பிக்கையோடு இறைமக்கள் வழிபடுவார் கேட்டுக்கொள்கிறோம். வாரமா போங்க, வாரமா போங்க. கொஞ்சம் இன்றைய நாளிலே தலைமை ஏற்று வழி நடத்தி இருக்கின்ற அந்த மார்போர்ட் பேர்மறை மாவட்டத்தினுடைய ஆயர் வேறு ஆயர் விசுவாசி சந்துராஜ் ஆண்டிகை அவர்கள் இப்பொழுது அன்னையினுடைய திருச்சுருபத்தை அர்ச்சித்து ஆசீர்வதித்து புரிதப்படுத்தி இந்த திருத்தலத்திற்கு வர இருக்கிற இறை மக்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தாயாக நம் அனைவருக்கும் தரப்போகிறார். எனவே இந்த திருநிலையிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாதுகாவலை தூய ஆரோக்கிய அன்னையின் திருச்சுருபத்தை படித்து அவற்றை ஊனக்கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்நீரே. புனிதரான என் குடும்பத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகிறோம். இச்சுருவத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி அன்னையுடைய திருச்சுருபத்தை நோக்கி நாம் அன்னையை புகழ்ந்து பாடுவோம். வாழ்க வாழ்க உண்மை உழைப்பால் உயர்ந்த உத்தமர், எண்ணற்ற குடும்பங்களில் ஒளியேற்றும் நல்ல சமாரியர், சின்னமலை ஆரோக்கிய தாயின் செல்ல மகன், ஓடோடி வந்து நன்கொடை அளிக்கும் நேச தயாளர், பங்கு தளத்தின் தேவையறிந்து உதவும் உபகாரி, வானுயர வரவேற்கும் நம் ஆலய கோபுர நன்கொடையாளர், தமிழை தரணி
இன்னும் உயர்த்த பாடுபடும் தர்மசீலர். எங்கள் பெருமை மிகு பிஜேபி குழுமத்தின் தலைவர் ஐயா செவாலியர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்கள் இன்றைய 475ஆம் ஆண்டு திருவிழாவின் நினைவாக நிர்மாணிக்கப்பட இருக்கும் அன்னையின் திருசுரூபத்தை தன் சொந்த செலவில் நன்கொடையாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.